தேசிய அளவில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வாரம் மட்டுமே இருக்கிறது. அதிமுக்கியமான கடைசி வாரம் என்பதால் கட்சிகள் செய்யும் பிரச்சாரங்கள், தலைவர்கள் சொல்லும் ஸ்டேட்மெண்ட்கள் என்று அனைத்தும் மராட்டிய அரசியல் களத்தில் புயலை கிளப்பலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கேற்றாற்போல் முதல் வெடியை பற்ற வைத்திருக்கிறார் தேசியவாத காங்கிரஸ் தலைவரும் துணை முதல்வருமான அஜித் பவார். கடந்த ஒரு வாரத்தில் 2 காரணங்களுக்காக ஊடகங்களின் தலைப்புச் செய்திகளில் இடம்பெற்றிருந்தார் அஜித் பவார். முதல் காரணம், மகாராஷ்டிராவில் பாஜகவின் ஸ்டார் பிரச்சாரகர் யோகி ஆதித்யநாத்தின் பிரச்சார ஸ்லோகனுக்கு எதிர்வினை ஆற்றியது. முஸ்லிம்களுக்கு எதிராக இந்து மக்களை ஒன்றுபட சொல்லி மத அரசியல் செய்கிறார் என்று அப்போதே அவர் மீது எதிர்க்கட்சிகள் விமர்சனங்களை முன்வைத்தனர். அதற்கும் ஒரு படி மேல் சென்று கூட்டணியில் முக்கிய அங்கமாக இருக்கும் போதே அஜித் பவாரும் யோகியின் இந்த பிரச்சார யுக்திக்கு எதிராக குரல் கொடுத்திருந்தார். இதுபோன்ற வெறுப்பு அரசியல் பிரச்சாரங்கள் உத்தரப்பிரதேசத்தில் வேண்டுமானால் உதவலாம், ஆனால் மகாராஷ்டிரா போன்ற மாநிலத்தில் செல்லுபடி ஆகாது என்று வெளிப்படையாக தெரிவித்து எதிர்க்கட்சிகள் தாண்டி கூட்டணி கட்சிகளுக்கே ஷாக் கொடுத்தார். அடுத்தது இரண்டாவது காரணம். இதுவே இப்போது தேசிய அளவில் முக்கிய விவாத பொருளாக இருக்கிறது. தனியார் டிஜிட்டல் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்திருந்தார் அஜித் பவார். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது 2019 தேர்தல் முடிந்து வரிசையாக நடந்த அரசியல் அதிரடிகள் பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது என்ன நடந்தது என்பதை சுருக்கமாக பார்க்கும்போது, 2019 தேர்தலில் கூட்டணியாக போட்டியிட்ட பாஜக மற்றும் சிவசேனா 161 இடங்களில் வென்று பெரும்பான்மை பெற்றது. ஆனால் கூட்டணி சார்பாக யார் முதல்வராக பொறுப்பேற்பது என்பதில் கூட்டணிக்குள் சிக்கல் இருந்தது. முதல்வர் பதவியை கேட்டார் உத்தவ் தாக்கரே. ஆனால் இறங்கி வர மறுத்தார் பாஜக சார்பாக ஏற்கனவே 5 ஆண்டுகள் முதல்வராக இருந்த தேவேந்திர பட்னாவிஸ். கூட்டணியின் 2 தலைவர்களும் இறங்கி வர மறுக்க யார் ஆட்சி பொறுப்பேற்பது, யார் அடுத்த முதல்வர் என்பதில் சிக்கல் நீடித்தது. அக்டோபர் 24, 2019 அன்று முடிவுகள் வெளியாகியிருந்தது. நவம்பர் 12 அன்று குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்தது. இந்நிலையில் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கட்சி இடையே பேச்சுவார்த்தை நடந்தது. உத்தவ் தாக்கரே முதல்வராக கூட்டணி கட்சிகள் ஒப்புக்கொண்டதாகவும் ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளதாகவும் செய்திகள் வெளியாக தொடங்கின. ஆனால் நள்ளிரவில் காட்சிகள் மாறின. நவம்பர் 23 அன்று அதிகாலை 5:30 மணி அளவில் யாரும் எதிர்பாராத வகையில் தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார். குடியரசுத் தலைவர் ஆட்சி வாபஸ் வாங்கப்பட்டது. அவசரமாக நடத்தப்பட்ட இந்த பதவியேற்பின் முக்கிய அம்சமே தேசியவாத காங்கிரஸ் துணையுடன் தான் பாஜக பதவியேற்றிருந்தது. அஜித் பவார் துணை முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தார். ஆனால் இந்த கூட்டணியால் பதவியை பெற மட்டும் முடிந்தது, அதை தக்க வைக்க முடியவில்லை. பாஜக பக்கம் சென்றது அஜித் பவாரின் தனிப்பட்ட முடிவு, கட்சிக்கும் அதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று புயலை கிளப்பியிருந்தார் சரத்பவார். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு மீண்டும் மகாராஷ்டிரா அரசியல் பரபரப்பு பற்றி கொண்டது. அஜித் பவார் தன் துணை முதல்வர் பதவியை ராஜினாமா செய்து மீண்டும் சரத்பவாரிடமே தஞ்சம் புகுந்தார். வேறு வழியின்றி தேவேந்திர பட்னாவிஸும் தன் பதவியை ராஜினாமா செய்தார். 80 மணி நேரத்தில் தன் முதல்வர் பதவியை இழந்திருந்தார் தேவேந்திர பட்னாவிஸ். 23 நவம்பர் தொடங்கி 28 நவம்பருக்குள் ஒரு ஆட்சி அமைந்து கவிழ்ந்தும் போனது. மகாராஷ்டிரா மாநிலம் தாண்டி தேசிய அளவில் இந்த அரசியல் ஆட்டங்கள் கவனத்தை ஈர்த்திருந்தது. ஆனால் அப்போதே இத்தனை அரசியல் குழப்பங்களுக்கான காரிய கர்த்தாவாக யார் இருந்திருப்பார்கள் என்ற கேள்வி எழுந்தது. அதற்கான விடையைத்தான் தற்போது கொடுத்திருக்கிறார் அஜித் பவார். 5 ஆண்டுகள் முன்னர் நடந்த சம்பவங்களை நினைவு கூர்ந்தவர் முக்கியமான ஒரு தகவலையும் பகிர்ந்திருக்கிறார். ஆட்சி அமைப்பதற்கான ஆலோசனை மீட்டிங்கில் அனைவரும் இருந்தனர். அமித்ஷா இருந்தார், கௌதம் அதானி இருந்தார், பிரஃபுல் பட்டேல் இருந்தார், தேவேந்திர பட்னாவிஸ், சரத்பவார் உட்பட இருந்தார்கள் என்று சொல்லியிருப்பதுதான் இப்போது ஹாட் டாபிக் ஆகியிருக்கிறது. மற்ற பெயர்களுக்கிடையே தொழிலதிபர் கௌதம் அதானி பெயர் இருப்பதுதான் இப்போது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது. கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிக்க ஆலோசிக்கப்படும் ஒரு அரசியல் மீட்டிங்கில் அதானிக்கு என்ன வேலை என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப தொடங்கியிருக்கின்றன. ஏற்கனவே மத்திய அரசின் முடிவுகளில் அதானியின் தலையீடு அதிகமாக இருப்பதாக தொடர்ந்து குற்றஞ்சாட்டி வருகின்றன எதிர்க்கட்சிகள். விமானம் ஒன்றில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் அதானி இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு ஏற்கனவே காட்டமாக விமர்சித்திருந்தது காங்கிரஸ். இப்போது அஜித் பவாரின் இந்த ஸ்டேட்மெண்ட் எரிகிற தீயில் எண்ணெயை ஊற்றியிருக்கிறது.